இன்றைக்கும் கனவா ஃப்ரை தான். நானே பண்ண போகிறேன். வெறும் மஞ்சள் மட்டும் போட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம். ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. சரி, இதை கொஞ்சம் ஆறட்டும். இப்போது மசாலா டைம். மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போடு. இது என் ஸ்டைல். நல்லா இருக்குன்னா சாப்பிடுங்க, நல்லா இல்லைனா என்கிட்ட இருந்துருங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். போதும். காரம் இல்லை, பெப்பர் போடணும். எல்லாத்தையும் எடுத்து போடணும். நான் சொல்லிட்டேன்ல, டப்பா எல்லாத்தையும் காலி பண்ணு. தனியாக மட்டும் வேணாம், எனக்கு பிடிக்காது. சாம்பார் அது கரம் மசாலாவாக போடு. தொக்கா இருந்தால் சாம்பார் பொடி கூட போட சொல்லிட்டுருப்பேன். இது ஃப்ரைங்கிறதுனால வேணாம். போடு, பார்த்துடலாமே எப்படி தான் இருந்துட்டு. நல்லா தான் இருக்கும், பரவாயில்ல. ஆனால் அளவாக போடு. காய்பொடி போடு. அசப்பட்டு. அடுத்தது எதை விட்டுருக்கோம்? அஜினமோட்டோ வேணாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடு. பெப்பர் போடு. போதும் போதும் போதும். எது? பெப்பர் எல்லாம் முடிஞ்சுதா? அப்போ எலுமிச்சம்பழம் முடிஞ்சிடு. போதும் போதும். லெமன், எலுமிச்சை, ஒரு ஸ்பூன் லைட்டாக எண்ணெய் ஊற்றி. போதும் போதும். மிக்ஸி நல்லா பசஞ்சிடும். ஒரு 1/2 hour ஊறட்டும் கொஞ்சம். அப்படியே சாப்பிடலாம் போல தோணுது. கருவேப்பிலை பிச்சுட்டு வந்துடலாம். ஆகிட்டு போயிடுச்சு. ஏப்பா, இதெல்லாம் நல்லா இருக்குமா? இது நல்லாயிருக்கும். அப்படியே கேப்பில் இது என்னன்னு சொல்லுங்கள், அது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் கமெண்ட்டில். சமையல் எண்ணெய் ஊற்றியாச்சு. நிறைய ஊற்றுப்பா, நம்மளுக்குலாம் எண்ணெய் நிறையா வேணும். இன்னைக்கு இளநீ பறிச்சது. நல்லா மசாலா பிடிச்சிச்சு. வெங்காயம் வெட்டி எடுத்தாச்சு. கொஞ்சம் போடும். அது பேர் நான் வேலை கிடையாது, சும்மா ஒரு வாசனை. கருவேப்பிலை போடு. எண்ணெய் கன்ஃபார்மாக பத்தாது எனக்கு, எண்ணெய் பொறுத்த வரைக்கும். இதை லேடிஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுவீங்க. நாங்கள் பண்ணோம்னா கொஞ்சம் அடி தூளாக போடுவோம். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றியா, அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ப்பா வீடியோவில். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குதா இல்லையோ, உடம்புக்கு நல்லதா இல்லையோ, வீடியோவுக்கு நல்லாயிருக்கும். சரி போடு. எது கொஞ்சம் போடு, கருவேப்பிலை நிறைய போடு. சில விஷயம் நல்ல விஷயம் சொல்லுவேன் நான். வெங்காயம் ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் போடு. லைட்டாக ஒரு பரட்டு கட்டி விடு. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை போடு. இது வெங்காயத்துக்கே இது என்ன பத்தாது, நீ ஊற்றின எண்ணெய். அப்போ என்ன ஒரு எண்ணெய் கான்ஷியஸ்னஸ், எண்ணெய் கான்ஷியஸ்னஸ். ஒரு லைட்டாக போடு. போட்டுருப்போம். அது சின்ன வெங்காயம் இல்லை, அது ஆந்திரா வெங்காயம். நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க. நம்ம சின்ன வெங்காயம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாதா? இது ஆந்திரா வெங்காயம். அவங்க காசை அது கம்மி, அது ஏமாத்துறாங்க. கிளறி விட்டுரு.
ஸ்டார்டிங் வதங்கிட்டே இருக்கும். அது நல்லா டீப்பாக வந்து சார் கல் உப்பு போடு. அளவு நீ தான் போடணும், எனக்கு அளவு தெரியாது, நீ போடுறது தான். நான் வந்து கொத்து கொத்தாக தூக்கி போடுவேன். கேப்பில் சும்மா டேஸ்ட்டுக்காக. இது பெருசாக ரொம்ப காரம் இருக்காது. இது ஒரு 2 பிச்சுக்கிறேன். சும்மா தான், எல்லாமே கையில் கிடைக்கிறதான் போடுறேன். நல்லா எல்லாம் திட்டுவாங்க, பெருசு இல்லையா இதோ இருக்குது. இவர் ஐயோ கையில் தொட்டவுடனே வந்துச்சு, இது வேறு திட்டுவாங்க. கையை தொட்டேன்ப்பா, நான் வேறு எதுவுமே இல்லை, இது ப்ரூஃப் இருக்குது, நான் கையை தான் தொட்டேன், நான் பிக்கவே இல்லை. இதோ இப்போ கனவாக போட போகிறோங்க. இப்போ ஸ்டார்டிங் போடு, கனவாக போடு. கடுமா தண்ணி இல்லை, ஈரம் இல்லைல்ல. போடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணு எல்லா சைடும். அப்படி பரவாயில்ல போட்டு அதுக்கப்புறம் இழுத்துக்கலாம். முதல்ல எடுத்து போட்டுரு எல்லாத்தையும், அந்த கிரேவி எல்லாத்தையுமே எடுத்துரு. கலகலனி போடாத, அப்படி நல்லா முள்ள முள்ளமா. காஞ்சி போன மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட அது எண்ணெயை கொஞ்சம் ஊற்று எத்தனை வாட்டி சொல்கிறேன், கொஞ்சோண்டு ஊற்று கொஞ்சமாக. அது பார்க்கும்போதே பாரு என்னமோ அதுக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்பூன். இப்போ கூட அந்த ஸ்பூனில் நீ வந்து ஃபுல்லாக எடுக்கலை, கொஞ்சம் தான் எடுக்கிற. போதும். கிளறி விடு. என்ன ஒரு 2 நிமிஷம் தானே, கருவேப்பிலையை போட்டு முடிச்சு விட்ரு. இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை போடணுன்னா, அது எண்ணெயில் போட்டதே, இது சும்மா போட்டு மேலே தூவி விடணும். இந்த சைடு அடுமா இது என்னது, வாழைத்தண்டு பொரியல். இது தாளிக்கிறாங்க. எதுக்கு? மீன் குழம்பு. என்ன மீன் குழம்பு இன்றைக்கி பார்க்கலாம். சட்டி மீன் குழம்பு. என்ன மீன்? ஒரு மீனை எடுத்து நெத்தீலி. போதும். என் பையனுக்கு காலையில் ஸ்கூலுக்கு வச்சே போக மீதி உள்ள தேங்காய் சாதம். ஒரு நெத்திலி மட்டும் எடுத்தா என் டேஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ. சூப்பர். இதை முடிச்சிடு, கருவேப்பிலை போட்டு முடியும். நிறைய போடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழப்பம் இல்லை, நிறைய போடணும். அப்புறம் கலகலன்னு வரும். இப்போ அதை முடிச்சு விட்றோம். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேங்க. வயிற்று வலி வச்சிடாதுங்க. என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.